ரைட். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரேசி, சரிங்களா? அல்லது இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கம்போசிட்டே. ஆஸ்ட்ரேசி அல்லது கம்போசிட்டே ஃபேமிலி பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அண்ட் இந்த தாவரங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா நீங்க? ஒரு படத்தை பார்த்து சொல்லுங்க. Yes, sir. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது என்ன செடி, என்ன என்ன பூ, அது பேர் என்ன சொல்லுவீங்க? மூக்குத்தி பூ. மூக்குத்தி பூ, சரிங்களா? மூக்குத்தி பூண்டு, தாத்தா தலைவெட்டி பூண்டு அப்படிலாம் சொல்லுவீங்க, சரிங்களா? ரைட். இது Sunflower, sir. சன்ஃப்ளவர், சூரியகாந்தி, சரிங்களா சார்? இதெல்லாமே எதுல வருது அப்படின்னா ஆஸ்ட்ரேசி ஃபேமிலியில தான் வருது, சரிங்களா? ரைட், பார்க்கலாம். ஆஸ்ட்ரேசி குடும்பத்தினுடைய பொது பண்புகளை பார்க்க போறோம். ஜெனரல் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ஃபேமிலி ஆஃப் ஆஞ்சியோஸ்பம். இதுதான் ஆஞ்சியோஸ்பம்கள்லயே மிகப்பெரிய முதல் தாவர குடும்பம்னா இதுதான் சொல்றோம். ரெண்டாவது பெரிய தாவர குடும்பம்னு எதை படிச்சோம்? இருபத்திலை தாவரங்கள்ல இரண்டாவது மிகப்பெரிய தாவர குடும்பம் எது? Leguminacea, sir. லெகுமினேசியா, கரெக்டா? Sir, Solanaceae தான் மிகப்பெரிய குடும்பம். அப்புறம் எதுக்கு லெகுமினேசி சொன்னீங்க? Leguminaceae இரண்டாவது பெரிய குடும்பம்னு படிச்சோம், sir. சரி, லெகுமினேசி இரண்டாவது பெரிய குடும்பம் கொடுத்திருக்கா? Yes, sir. Yes, sir. சரி, ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து மேபி ஆஸ்ட்ரேசி தான் வரும், ரைட்டுங்களா? அதாவது என்சிஆர்டில அந்த ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருந்தாங்கல்ல, முதல்ல 3 ஃபேமிலி கொடுத்துருக்கும் போது அதுல அது இது நம்ம கரெக்டா வேணும்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். சரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99 ஜெனிரா, 20,000 ஸ்பீசிஸ் வந்து த்ரூஅவுட் த வேர்ல்ட், உலகம் முழுமைக்கும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி கான்ஸ்டிடியூட் ஓவர் 10% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் ஆஃப் ஆஞ்சியோஸ்பம். டிஸ்டிங்விஷிங் கேரக்டர்ஸ், இன்ஃப்ளோரசன்ஸ் இஸ் ஹெட் ஆர் கேபிட்டலம் டைப். சார், இந்த உலகத்துல மொத்தமா ஆஞ்சியோஸ்பம்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல கிட்டத்தட்ட 10% எந்த குடும்பத்தை சார்ந்ததுன்னா ஆஸ்ட்ரேசி குடும்பத்தை சார்ந்ததாகத்தான் இருக்கின்றன. அதுக்கப்புறம் சார் இதனுடைய இன்ஃப்ளோரசன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹெட் ஆர் கேபிட்டலம் டைப், தலை மஞ்சரி அப்படின்னு சொல்லுவாங்க. தலை மஞ்சரி அல்லது கேபிட்டலம் வகையிலான மஞ்சரி. இப்ப நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சூரியகாந்தி அல்லது அந்த தாத்தா தலைவட்டி பூண்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா தலை மஞ்சரி அப்படின்னு சொல்றோம், சரிங்களா சார்? அந்த மஞ்சரியில ஃப்ளவர்ஸ் வந்து எப்படியா எந்த மாதிரியாக குறைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா ஃப்ளோரட்ஸ். ஃப்ளோரட்ஸ்னா சிறு சிறு பூக்களாக இருக்கும். அதாவது நீங்க இந்த ட்ரைடாக்ஸ்ன்னு சொல்லுவோம் அதனோட பேரு. அதுல பாத்தீங்கன்னா 2 வகையான மலர்களை படிப்போம், வட்டு சிறுமலர், கதிர் சிறுமலர் அப்படின்னு சொல்லிட்டு. ரே இன்ஃப்ளோரட்ஸ், டிஸ்க் இன்ஃப்ளோரசன்ஸ்னு 2ஆ படிப்போம். இந்த மாதிரி பல்வேறு வகையிலான சிறு பூக்கள் ஃப்ளோரட்ஸ் வந்து இந்த மஞ்சரியில, அந்த தலை மஞ்சரியில அமைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது புள்ளி விதைகளானது முடிகள் அல்லது பாப்பஸ் போன்று மாறுபாடு அடைந்திருக்கின்றன, சரிங்களா? நம்ம இந்த படத்தை பார்க்கலாம். கேலிஸ் இஸ் மாடிஃபைடு இன்டு ஏர்ஸ் ஆர் பாப்பஸ். இந்த இடத்துல பாருங்கப்பா, இந்த படத்தை பாருங்க. இதுதான் தலை மஞ்சரி அப்படின்னு சொல்றது. இதை வந்து நீங்க லாங்கிடியூடல் செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் என்னது? ஃப்ளோரட்ஸ். இது பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஃப்ளோரட்ஸ், அதாவது சிறு மலர்கள், சரிங்களா? ஃப்ளோரட் சிறு மலர்கள் சொல்றோம். இதுல 2 வகையான சிறுமலர்கள் இருக்கு, கதிர் சிறுமகள், வட்டு சிறுமலர் இப்படிலாம் இருக்குன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் இந்த கேலிஸ் இருக்கு இல்லைங்களா, அது என்னவாக மாறி இருக்கும் அப்படின்னா பேப்பர்ஸ். பேப்பர்ஸ்னா இங்க இருக்கு பாருங்க, தூவிகள், சரிங்களா? காத்துல அப்படியே இந்த விதையை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு எங்கன்னா போடும். இதுதான் இந்த தூவிகள் சொல்றோம். இது இந்த குடும்பத்துடைய ஒரு முக்கியமான சிறப்பு பண்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேப்பர்ஸ் தூவிகள் இந்த குடும்பத்தினுடைய ஒரு சிறப்பு பண்பு. அதுக்கப்புறம் சிஞ்சனீசியஸ் மற்றும் அள்ளி ஒட்டிய மகரந்த தாள்வட்டம் இதில் காணப்படுகிறது. சிஞ்சனீசியஸ் ஏற்கனவே படிச்ச மாதிரி இருக்கே, படிச்சீங்களா? எஸ், படிச்சு பார்த்துருக்கீங்களா? சரி, படத்தை பார்க்கலாம். இங்க பாருங்க. சிஞ்சனீசியஸ் அப்படின்னா என்னன்னா, மகரந்தங்களும் அதே மாதிரி ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரும் என்ன ஆகும், அதாவது மேல இருக்கக்கூடிய மகரந்தங்கள் ஒன்றோடு ஒன்று எப்படி இருக்கும்? யுனைட் ஆயிட்டு இருக்கும் த்ரோட், சரிங்களா? இதுக்கு பேர் தான் சிஞ்சனீசியஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், இதை பார்த்துட்டு வரலாம். சிஞ்சனீசியஸ் மற்றும் அள்ளி ஒட்டிய மகரந்தத்தால், ஏபி பெட்டல ஸ்டேமன். ஏற்கனவே அள்ளி ஒட்டிய மகரந்தத்தால் எங்க படிச்சீங்க? சொல்லுங்க.
ஃபேமிலி சார். சொலானேசி ஃபேமிலியில அல்லி ஓட்டிய மகரந்தாலும் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஆஸ்ட்ரேசியிலும் காணப்படுகிறது. அதுக்கப்புறம் கைனீசியம் பைகார்பலரி இரு சூழலை கொண்ட சூலக வட்டம் அண்ட் சின்கார்பஸ் இணைந்த சூலகம் அண்ட் ஓவரி இஸ் இன்ஃபீரியர். சரியா? சூலகம் கீழ்மலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அல்லது கீழ்மட்ட சூர்ப்பை. கீழ்மட்ட சூர்ப்பை தான் எக்ஸாக்ட் நேமு. அதுக்கு அடுத்தது சூல் தண்டு நீண்டது. சரிங்களா? ஸ்டைல் லாங் அண்ட் ஸ்டிக்மா பைஃபீட். சரிங்களா? சூல் மிடி 2ஆ பிளவுபட்டிருக்கும். அதுக்கப்புறம் கனியை பொறுத்த மட்டும் ஆஸ்ட்ரேசியில சிப்செல்லா வகை கனி. சரியா? ஃப்ரூட் இஸ் சிப்செல்லா. இட் இஸ் wind spot with the help of papers. சார், இந்த கனி, இந்த ஃப்ரூட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு காத்து மூலியமாகத்தான் அடித்து செல்லப்படும். அதுக்கு பேரு தான் அந்த பேப்பஸ் தூவிகள். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? அந்த சிறு சிறு நூல் மாதிரியான வளர்ச்சி இருக்கும், அதுதான் பேப்பஸ் தூவிகள். அதுதான் இதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாங்க. இந்த இடத்த பாருங்க, சிங்கனீசியஸ் இங்க கொடுத்துருக்கேன். அண்ட் எபி பெட்டலஸ் ஸ்டேமன், அள்ளி இதழ் ஒட்டிய மகரந்த தாள் ஆஸ்ட்ரேசி குடும்பத்தினுடைய ஒரு சிறப்பு பண்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது இது வந்து பேப்பஸ் தூவிகள். இங்க பாருங்க, அப்படியே இந்த கனியோட தூக்கிட்டு போயிட்டு எங்கேயாவது காத்துல விழும். அங்கிருந்து என்ன ஆகும்? அந்த செடி வளர ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்படிதான் இதுல ஆஸ்ட்ரேசி குடும்பத்தினுடைய ஒரு சிறப்பு பண்புகளை இதுல நம்ம சொல்லிடலாம். ரைட்டுப்பா. அடுத்தது நம்ம பார்க்க போறது ஹேபிட். சார், இந்த தாவரங்களுடைய வளர இயல்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி ஆனுலெப்ஸ், பெரும்பாலும் ஓராண்டு சிறு செடிகளாக இருக்கும். எடுத்துக்காட்டு ஹீலியாந்தஸ். விஜயலாவண்யா மைக்க மியூட்ல போடு. நீங்க பாருங்க, இது ஹீலியாந்தஸ் சூரியகாந்தி. இது டாக்டஸ், இதான் நம்ம சாமந்தி பூ அப்படின்னு சொல்லுவோம். இது டாலியா. ஓகே, இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே ஓராண்டு வாழக்கூடிய சிறு செடி வகையிலானது. சரிங்களா? பொதுவா ஆஸ்ட்ரேசியில இந்த மாதிரியான சிறு செடிகள் தான் காணப்படும். ஸ்மால் ஆனோலெப்ஸா தான் இருக்கும். அண்ட் ரூட்டை பொறுத்த மட்டும் இது வந்து டேப் ரூட். சரிங்களா? ஆணிவேர் தொகுப்பை இவைகள் கொண்டிருக்கும். பட் இன் டாலியா fasciculated roots are present. கொத்து வேர்கள் இங்க இருக்கு பாருங்க. சரிங்களா? கொத்து வேர்கள். அதுக்கு முன்னாடி இத டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரூட்ஸ் இதை படிச்சிருப்பீங்க. இதுக்கு பேர் தான் வந்து கொத்து வேர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. டாலியா தாவரத்துல கொத்து வேர்கள் காணப்படும். fasciculated roots are present in டாலியா. அதுக்கப்புறம் லீவ்ஸ் பொறுத்த மட்டும் யூஸ்வலி ஆல்டர்னேட் பட் occasionally opposite as in ஈலியாந்தஸ். அதாவது பொதுவா இந்த தாவரத்தினுடைய இலைகள் மாற்று இலை அமைவுல இருக்கும். ஆனா எப்போதாவது, சரிங்களா, ரேர்லி அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் பிலோடாக்சில இருக்கும். சரிங்களா? அதாவது ஈலியாந்தஸ் ஆனுவஸ்ன்னு சொல்லுவோம். எது? சூரியகாந்தியில எதிரிலை அமைவு காணப்படுகிறது. அண்ட் ஒரு சில சமயங்கள்ல சுற்றிலை அமைவும் காணப்படும். யுபட்டோரியம். சரிங்களா? யுபட்டோரியத்துல சுற்றுலை அமைவும் காணப்படும். அதுக்கு அடுத்தது எக்ஸ்டிபுலேட், இலை அடி செதில் அற்றது அண்ட் இலை காம்பு கொண்டது பீட்டியோலேட். அதுக்கப்புறம் சிம்பிள் ஆர் காம்பவுண்ட் வீனேஷன், அதாவது காம்பவுண்ட் ரெட்டிகுலேட் வீனேஷன். இந்த இடத்த பாருங்க, இதான் ஈலியாந்தஸ் எதிரிலை அமைவு கொண்டது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது பேர் வேற மாதிரி கூட இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க. இங்க பாருங்க. அடுத்தது யுபட்டோரியத்துல இதுதான் என்னது? வட்ட இலாமைவு. சுத்தி ஒரே நோடுல சுத்தி லீவ்ஸ் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெம்மை பொறுத்த மட்டும் சார், இது வந்து எர்பேசியஸ். ஈஸியா அப்படி உடச்சிக்கும். எர்பேசியஸ் எரெக்ட், அதாவது நிலத்துல அப்படியே படர்ந்த மாதிரி இருக்கும். மச் பிரான்ச்சிங் ரேர் இன் டாலியா அண்ட் ஈலியாந்தஸ். ஸோ நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ஆனா ஒரு சில சமயங்கள்ல கிளைத்ததாகவும் இருக்கும். சரிங்களா? எக்ஸாம்பிள் ஈலியாந்தஸ் அண்ட் டாலியா நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் திடமானது சாலிட், சம்டைம்ஸ் வித் மில்கி லேட்டக்ஸ். ஒரு சில சமயங்கள்ல ஆஸ்ட்ரேசி குடும்ப தாவரங்கள் பால் போன்ற, சரியா, அந்த திரவத்தை கொண்டு இருக்கும்னு சொல்றோம். இன் ஈலியாந்தஸ் டியூபரஸ் அண்ட் ரூட்ஸ் ஆர் பிரசன்ட். சரிங்களா? அதுக்குள்ள என்ன இருக்கும்?
ஒரு கிழங்கு போன்ற வேர்கள் காணப்படும். இது எதுக்காக அந்த மாதிரி மாறி இருக்கும் அப்படின்னா உணவை சேமித்து வைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் மலர் பண்புகள். மலர் பண்புகளை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்ஃப்ளோரசன்ஸ், மஞ்சரி எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம். ஆஸ்ட்ரேசி குடும்பத்தினுடைய மஞ்சரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோம்னா ஹெட் இன்ஃப்ளோரசன்ஸ், சரிங்களா? தலை மஞ்சரி. தலை மஞ்சரினா இப்படிதான் இருக்கும். படம் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இதான் தலை மஞ்சரி, சரிங்களா? இப்ப சூரியகாந்தி ஃப்ளோர்ல இங்க இருக்கு இல்லையா, இதுதான் ஹெட் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் அல்லது அல்லது காபிட்டுலம் சொல்றோம். அதுக்கப்புறம் முக்கியமான கேரக்டர் இந்த குடும்பத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா பூவெடி செதிலால் ஆன இன்வலுக்கர், அதாவது கிரீன் இன் கலர்ல இருக்கும். பூவெடி செதில் கிரீன் இன் கலரா இருந்து எல்லா சின்ன சின்ன ஃப்ளோரட்ஸையும், அதாவது சிறு மலர்களையும் சூழ்ந்து காணப்படக்கூடியதுதான் இன்வலுக்கர். இது ஆஸ்ட்ரேசி குடும்பத்தினுடைய ஒரு சிறப்பு பண்பு அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் சார் பொதுவா இந்த மஞ்சரியில 2 வகையான ஃப்ளோரட்ஸ் இருக்கும், சிறு மலர்கள். அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜைகோமார்பிக் நாவடிவ அல்லது கதிர் சிறுமலர், அதாவது இருபக்க சமச்சீர் கொண்ட கதிர் சிறுமலர். அதுக்கடுத்தது ஆரச்சமச்சீர்மை கொண்ட குழல் அல்லது பட்டு சிறுமலர், டிஸ்க்ளோரட்ஸ் சொல்றோம். ஆக்டினோமார்பிக் டிஸ்க்ளோரட்ஸ் அண்ட் ஜைகோமார்பிக் ரே ஃப்ளோரட்ஸ். இது ரெண்டும் முக்கியமானது. நான் அந்த படத்தை காமிக்கிறேன். அதுக்கப்புறம் சார் நம்முடைய அந்த எட்வின் ஃப்ளோரசன்ஸை பொறுத்த மட்டும் கதிர் சிறுமலர் அல்லது நாவடிவ சிறுமலர் வந்து அது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட எட்ஜில் இருக்கும், விளிம்புல இருக்கும். ஓகேயா? இது வந்து ஃபர்ஸ்ட் உருவானதா இருக்கும். அதே மாதிரி டிஸ்க்ளோரட்ஸ் ஆர் குழல் சிறுமலர் எங்க இருக்கும் அப்படின்னா மையத்துக்கு அருகாமையிலும் இருக்கும். இங்க படத்துல பார்க்கலாம், அதை பார்த்துட்டு அப்புறம் சொல்றேன். இந்த இடத்துல பாருங்க, இது ரே ஃப்ளோரட்ஸ், சரிங்களா? இது மாதிரி இருக்கும் ரே ஃப்ளோரட்ஸ். அண்ட் இதுதான் டிஸ்க் ஃப்ளோரட்ஸ் சொல்றோம், சரிங்களா? ரே ஃப்ளோரட் விளிம்புல இருக்கும், டிஸ்க் ஃப்ளோரட்ஸ் வட்டு சிறுமலர்கள் மையத்துக்கு அருகாமையில் இருக்கும்னு சொல்றோம். ஓகே, இங்கிலீஷ் மீடியத்தை பார்த்துக்கோ. இன்ஃப்ளோரசன்ஸ் ஹெட் ஆர் கேபிட்டுலம் with involucre bracts. Usually 2 types of florets are found in this type of inflorescence, zygomorphic, ligulate or ray florets. சரிங்களா? அதுக்கு அடுத்தது actinomorphic tubular or disc florets. இதுதான் 2 வகையிலான சிறு மலர்கள்னு சொல்றோம். In inflorescence ray florets are found towards the periphery. அதாவது அந்த ரே ஃப்ளோரட்ஸ் எங்க இருக்குன்னா சுத்தி பெரிபரல் சைட்ல இருக்கும். அது வந்து படசு, அதாவது முதல்ல உருவானதுன்னு சொல்றாங்க. அதுவே டிஸ்க்ளோரட்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த செட்டர், அதுதான் இளமையானதாக இருக்கும்னு சொல்றாங்க. ரைட். அதுக்கப்புறம் மலர்களை பொறுத்த மட்டும் பூக்காம்பு செதில் கொண்டவை, பிராக்டியேட் ஃப்ளவர். இதுல ஆனா காம்புகள் கிடையாதுங்க. அதனால அதை நம்ம என்ன சொல்றோம், செசைல் அப்படின்னு சொல்றோம். ஆக்டினோமார்பிக் டிஸ்க்ளோரட்ஸ், இது ரொம்ப முக்கியம். ஜைகோமார்பிக் ரே ஃப்ளோரட்ஸ், சரிங்களா? வட்டு சிறுமலர்களை நீங்க எந்த திசையில் வெட்டினாலும் இரு சம பாகங்களாக பிரிக்க முடியும். அதுவே கதிர் சிறுமலர்கள்ல நீங்க ஒரே ஒரு போக்குல மட்டும்தான் வெட்ட முடியும்னு சொல்றாங்க. அதுக்கடுத்தது எபிகைனஸ் கீழ்மட்ட சூர்பை மற்றும் பென்டாமிரஸ் 5 அங்க மலர், கேலிஸ்குரோலாம் நமக்கு அது மாதிரி சொல்லலாம். இங்க பாருங்கடா ராஜா, இதுதான் டிஸ்க்ளோரட்ஸ். டிஸ்க்ளோரட்ஸ்ல இருக்கக்கூடிய கேலிக்ஸ் அண்ட் இங்க இருக்கு பாருங்க கொரோலா, அண்ட் இது ஆந்தர், இது என்னது பைஃபிட் ஸ்டிக்மா, ரைட்டா? 2 கிளைத்து இருக்கக்கூடிய ஸ்டிக்மா. இது வந்து டிஸ்க் ஃப்ளோரட்னு சொல்றோம், அதாவது வட்டு சிறுமலை. அண்ட் இங்க இருக்கு பாருங்க, இதுதான் என்னது ரே ஃப்ளோரட்ஸ், கதிர் சிறுமலர். சார் கதிர் சிறுமலரை பொறுத்த மட்டும் இங்க ஓவரி, இது கேலிக்ஸ், கொரோலா, இங்க ஸ்டாமன்ஸ் இதுல இருக்காதுங்க, சரிங்களா? இது ஒரு யூனிசெக்சுவல் நீங்க சொல்லலாம். அதான் இங்க கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம சூரியகாந்தியில இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளோரசன்ஸ் இப்படிதான் இருக்கும். டிஸ்க் ஃப்ளோரட் எப்படி இருக்கு, ரே ஃப்ளோரட் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பாத்துக்கங்க. சௌந்தர்யா, சௌந்தர்யா மைக்க மியூட்ல வைங்கம்மா. சௌந்தர்யா,
மைக்க மியூட்ல போடுங்கம்மா, இல்லைன்னா கிளாஸ் விட்டு வெளியே போயிடுங்க. ரைட், இங்க பாருங்க சார், 2 டைப் ஆஃப் ஃப்ளோரட்ஸ்க்கான ஃப்ளோரல் டயக்ராம் தனித்தனியா வரும். நம்ம தெளிவா நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? சரி சார், அடுத்தது கேலிக்ஸ் பாருங்க. கேலிக்ஸ் ஆர் 5. பென்டாமிரஸ் நம்ம சொன்னபோது கேலிக்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கும்? 5 இருக்கும். 5 புள்ளி இதழ்கள் இருக்கும். அது என்னவா மாறி இருக்கு அப்படின்னா ஹேர் ஆர் பேப்பஸ், தூவிகள். சரிங்களா? அதான் நம்ம சொன்னோம், கேலிசஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு பேப்பர்ஸ், அப்படியே பறந்து போகிறதுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்றீங்க. பாருங்க, கேலிக்ஸ் தான் இந்த மாதிரி பேப்பர்ஸ் தூவிகளாக மாற்றுரு அடைந்து காணப்படுகின்றன. அதுக்கு அடுத்தது கொரல்லா. கொரல்லாவுடைய எண்ணிக்கையும் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 5. சரிங்களா? 5 கேமோ பெட்டலஸ் கண்டிஷன், அதாவது இணைந்த அள்ளி இதழ்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுல வட்டு சிறுமலர்கள் குழல் வடிவிலும், கதிர் சிறுமலர்கள் நா வடிவம் அல்லது ஈருதரும் வடிவில் காணப்படும். இந்த இடத்துல பாருங்களேன், இதான் நா வடிவம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது வந்து ரே ஃப்ளவர். இங்க இருக்கிறது ரே ஃப்ளவர் அண்ட் இங்க இருக்கிறது டிஸ்க் ஃப்ளவர். அதுக்கப்புறம் என்ன ஈஸ்டிவேஷன் பார்க்கும்போது தொடு இதழ் அமைவு. ஸோ கொரோலா 5 கேமோ பெட்டலஸ், டியூபுலா இன் டிஸ்க் ஃப்ளோரட்ஸ் பட் லிகுலேட் இன் ரே ஃப்ளோரட்ஸ். அண்ட் ரெண்டுத்திலையும் ஈஸ்டிவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா வேல்வேட் ஈஸ்டிவேஷன் தான். இதெல்லாம் புரியுதா? எஸ் சார். எஸ் சார். நெக்ஸ்ட் ஆண்ட்ரிஷியம் பாருங்க. ஆண்ட்ரிஷியம் பொறுத்த மட்டும் இப்பதான் நம்ம சிஞ்சனிசியஸ் சொன்னோம். சிஞ்சனிசியஸ்னா மேல இருக்கக்கூடிய மகரந்த பை இணைந்து காணப்படும், ஆனால் மகரந்த கம்பிகள் தனித்து காணப்படும். சரி, ஆந்தர்ஸ் ஆர் ஃபியூஸ் பட் பிளமன்ஸ் ஆர் ஃப்ரீ. தட் இஸ் நோன் எஸ் சிஞ்சனீசியஸ். அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ மகரந்த தாள்கள் மொத்தம் 5. சிஞ்சனீசியஸ், சரிங்களா? மகரந்த மடல்கள் பக்கவாட்டில் இணைந்துள்ளன, ஆனால் மகரந்த கம்பிகள் இணையாமல் உள்ளன. ஓகே, அதுக்கு அடுத்தது அள்ளி ஒட்டிய மகரந்த தாள்கள் எஃபி பெட்டலஸ் ஸ்டேமன்னு சொல்றோம். மகரந்த பைகள் 2 அறை உடையது. அதுக்கு அடுத்தது சூழ் தண்டை சூழ்ந்து மகரந்த பைகள் இணைந்து குழல் போன்ற கட்டமைப்பை தோற்றுவிக்கிறது. சரிங்களா? ஆந்தஸ் டைத்திகஸ் fused to form a tube-like structure around the style and intros உள்நோக்கியது. அதுக்கப்புறம் வெடிக்கும் போது எப்படி இருக்குன்னா அதனுடைய நீள் வாக்கில் வெடிக்கும். ஏற்கனவே பார்த்துட்டோம். இங்க பாருங்கப்பா, ஃப்ளோரல் டயக்ராம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு கிளியர் கட்டா தெரியும். 2 சிறு மலருக்கும் தனித்தனி ஃப்ளோரல் டயக்ராம், தனித்தனி ஃப்ளோரல் ஃபார்முலா. இங்க மட்டும்தான் அந்த மாதிரி படிப்போம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது குழல் சிறுமலர். சரியா? டிஸ்க் ஃப்ளோரட்ஸ்ல பாருங்க பிஆர் பிராக்டியேட் இருக்கு. அதுக்கப்புறம் இபிஆர்எல் நம்ம அதை விட்டுடலாம். இங்க பாருங்க, அதனால இபிஆர்எல் இல்லைன்றதால தான் அப்படியே இது மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து கேலிஸை குறிக்கக்கூடியது. சரிங்களா? கேலிஸ் வந்து இங்க என்ன இல்ல, இதுல பேப்பர்ஸ் தூவிகளாக மாறி இருக்குன்னு நம்ம படிச்சோம். கரெக்டா? புள்ளி இதழ்கள் பேப்பர்ஸ் தூவிகளுக்கு, அதனால இவங்க இந்த மாதிரி டாட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர், நீங்க இந்த மலரை எந்த திசையில் வெட்டினாலும் நீங்க என்ன பண்ண முடியும், இரு சம பாகங்களாக பிரிக்க இயலும். அதுக்கு அடுத்தது கொரல்லா. சரிங்களா? கொரல்லா மொத்தம் எத்தனை இருக்கு? அப்ப கேலிக்ஸ் வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இன்ஃபினிட்டிவ். கே இன்ஃபினிட்டிவ்னா அதான் அர்த்தம். C5 யுனைடெட் 1 2 3 4 5. சரிங்களா? அள்ளி இதழ்கள் 5 எப்படி இருக்கு, இணைந்து இருக்கிறது. சரிங்களா? தொடு இதழ் அமைவு வேல்வேட் ஈஸ்டிவேஷன். அதுக்கப்புறம் ஆண்ட்ரிஷியம் 5 வித்தின் பிராக்கெட். இங்க பாருங்களேன் சார், இந்த மகரந்தமும் இந்த மகரந்தமும் இணைஞ்சிருக்கு, எல்லாமே கம்ப்ளீட்டா இணைஞ்சிருக்கு, அதனால வித்தின் பிராக்கெட் போட்டிருக்காங்க சார். அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னா என்ன சொல்லுவாங்க, எபி பெட்டலஸ் ஸ்டேமன். எபி பெட்டலஸ்னா என்ன சொன்னேன், அள்ளி ஒட்டிய மகரந்தத்தால்னு சொன்னேன். இங்க பாருங்களேன், இதான் அள்ளி இதழோடு ஒட்டி இருக்கு. அப்ப எபி பெட்டலஸ். அதனால நம்ம என்ன பண்றோம், சிக்கும் ஏக்கும் மேல இந்த லைன் டிரா பண்றோம். ஓகே, அதுக்கப்புறம்
கைனீசியத்துக்கு மேல கோடு போட்டோம்னா என்ன அர்த்தம் சொன்னேன்? கீழ்மட்ட சூழ். ஓகே. அதுக்கப்புறம் இதுல எத்தனை சூழ்நிலைகள் இருக்கு? மொத்தம் 2. அந்த 2 சூழ்நிலைகளும் இணைந்ததாக இருக்கு. சரிங்களா? ஓகேவா? புரிஞ்சிச்சா? இது வந்து டிஸ்க் ஃப்ளோரட்ஸ். ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தது ரே ஃப்ளோரட்ஸ்க்கு வாங்க. இந்த ரே ஃப்ளோரட்ஸை பொறுத்த மட்டும் பிஆர் இருக்கு, இபிஆர்எல் அண்ட் இருபக்க சமச்சீர். இது வந்து இருபக்க சமச்சீர். சரிங்களா? அண்ட் அதே போல இருபால் மலர். ஆனா இருபால் மலரா இது? என்ன மலர் இது? சாரி, நான் இருபால் மலர் தப்பா சொல்லிட்டேன். இந்த சிம்பிள் எதப்பா குறிக்குது? பெண் மலர். எஸ், பெண் மலர் மட்டும்தான். அப்ப யூனிசெக்சுவல் ஃப்ளவர் வந்து எதுன்னு கேட்டா கதிர் சிறுமலர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. கே இன்ஃபினிட்டிவ் எப்பவும் போலதான். கேலிஸ் வந்து பேப்பர்ஸ் தூவிகளாக இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுக்கு அடுத்தது C5 யுனைடெட் நம்ம பார்த்துட்டோம்பா. ஏ எத்தனை? 0. ஏன்னா இதுல இல்ல. ஏ வந்து 0 இதுல இல்ல அப்படின்னு சொல்றோம். அண்ட் கைனீசியத்தை பொறுத்தவரை உள்ள 2 கார்பல் இருக்கு. அப்ப சார் ஒன்லி நமக்கு வந்து கைனீசியம் மட்டும்தான் இருக்கு. அப்ப இது என்ன மலர்? என்ன ஃப்ளவர்னு சொல்லலாம்? ஒருபால் மலர். எஸ், ஒருபால் மலர். பிஸ்லெட் ஃப்ளவர்னு கேள்விப்பட்டிருப்பியா? எப்படி ஆந்தர் மட்டும் இருந்தா ஸ்டாமினோடு அப்படின்னு படிப்பீங்களோ, இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்? பிஸ்லெட் ஃப்ளவர்னு சொல்லலாம். எஸ், சரி, பாத்துக்குங்க. அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அப்ப ஃப்ளோரல் டயக்ராம் எது ரே ஃப்ளவருக்கு, எது டிஸ்க் ஃப்ளவருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா பாத்துக்குங்க. இது வந்து நீங்க இந்த இதுவை நீங்க கிராஸ் செக்ஷன் எடுத்து பாத்தீங்கன்னா, நீள்வட்டு தோற்றம் எடுத்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இது தாத்தா தலைவட்டி பூண்டுன்னு சொல்றோம் இல்லைங்களா? அதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இதான் ரே ஃப்ளவர். சரிங்களா? இங்க இருக்கிறதுலாம் டிஸ்க் ஃப்ளவர். அண்ட் இது வந்து கேலிஸ் பேப்பர்ஸ் தூவிகளாக மாறி இருக்கும். ரைட்டுங்களா? ரைட். நெக்ஸ்ட் கைனீசியம் சூலக வட்டத்தை பொறுத்த மட்டும் பை கார்பலரி, இரு சூழிலை கொண்ட சூலகம். அண்ட் அதுக்கப்புறம் சின்கார்பஸ். சின்கார்பஸ்னா இணைந்தவை அப்படின்னு சொல்றோம். ரைட்டுங்களா? அண்ட் கீழ்மட்ட சூர்பை, இன்ஃபீரியர் ஓவரி, ஒரே ஒரு சூழரை கொண்டதாக இருக்கும். அதுக்கு அடுத்தது சூழ் தண்டு நீண்டது, இரு கிளைகளுடைய சூழ் முடி நுனி பகுதியில 2ஆ பிரிஞ்சு இருக்குன்னு பார்த்தோம். அண்ட் ஒரே ஒரு சூழ். எந்த எந்த சூழ் ஒட்டுமுறை அப்படின்னா அடிச்சூழ் ஒட்டுமுறை. இங்கிலீஷ் மீடியம் அப்படியே பார்த்துக்கோ. கைனீசியம் வந்து பை கார்பலரி, சின்கார்பஸ். அதுக்கப்புறம் ஓவரி வந்து இன்ஃபீரியர் ஓவரி, யூனிலாக்குலர் ஸ்டைல், லாங் அண்ட் ஸ்டிக்மா பைஃபீட் அப்படின்னு சொல்லலாம். ஓவியூல் சிங்கிள் அண்ட் அட்டாச்ட் அட் பேசல் பிளாசன்டேஷன். அதுல இருக்கக்கூடிய சூழ் வந்து ஒன்னே ஒண்ணுதான், தனித்ததாக இருக்கும். அது வந்து அடிசூழ் ஒட்டுமுறையில இணைக்கப்பட்டிருக்கும். புரியுதா? சூலக வட்டம். மறுபடியும் அந்த ரே ஃப்ளவர் டிஸ்க் ஃப்ளவர் தான்ப்பா. அதுக்கப்புறம் ஃப்ரூட். சரிங்களா? ஃப்ரூட் பொறுத்த மட்டும் சிப்சல்லா வகை கனி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன? அக்கீன் வகை சிப்சல்லா. அக்கீன் வகைனா இதடா, இங்க பாருப்பா, ஒரே ஒரு அந்த விதை அப்படி இருக்கும். இது அப்படியே நம்ம சொன்ன மாதிரி இந்த தூவிகள் வந்து என்ன பண்ணும், காத்துல அப்படியே அடிச்சுட்டு போயிட்டு பறந்துட்டு போயிட்டு விழும். ரைட்டுங்களா? ஃப்ரூட் சிங்கிள் சீடட் அக்கீனல் டைப்ஸ் ஆஃப் சிப்சல்லா. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்பா. ஃப்ளோரல் ஃபார்முலாலாம் ஏற்கனவே பார்த்தாச்சு. சார் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன சார்? ஆஸ்ட்ரேசி குடும்பத்துல என்ன பொருளாதார முக்கியத்துவம் இருக்கு? ஓகேங்களா? பார்க்கலாமா? சார் முக்கியமானது இது சூரியகாந்தி எண்ணெய். சரிங்களா? ஈலியாந்தஸ் அனுவஸ் அப்படின்னு சொல்றோம், அதனுடைய பைனாமியல் நேம். ஓகே. சூரியகாந்தி எண்ணெய் நம்ம சன்ஃப்ளவர் அன்றாட வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல இப்பெல்லாம் கடலை எண்ணெய் யூஸ் பண்றோமோ இல்லையோ, சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்றோம். கோல்டு வின்னர், அப்புறம் ருச்சி கோல்டு, ஏகப்பட்ட பிராண்ட்லாம் இருக்கு சன்ஃப்ளவர் ஆயில். இப்ப தமிழ்நாட்டில் இதை கல்டிவேட் பண்றாங்கன்னா பெரும்பாலும் இல்லை. சரிங்களா? உக்ரைன் போன்ற நாடுகள்ல இருந்து இறக்குமதி செஞ்சுதான் நம்ம ஊருக்கெல்லாம் கிடைக்குது. அப்ப ஈலியாந்தஸ் அனுவஸ் அப்படின்றது இந்த சூரியகாந்தியினுடைய அறிவியல் பெயர். இதுல இருந்துதான் சூரியகாந்தி எண்ணெய் தயாரிக்கப்படுகிறது. ஈலியாந்தஸ் அனுவஸ் ஆயில் யீல்டிங் பிளான்ட்ஸ், சன்ஃப்ளவர் ஆயில். ஞாபகம் வச்சுங்க சார். அதுக்கப்புறம் மருத்துவ குணமிக்க தாவரங்களும் இதுல இருக்கு. சரிங்களா? ஆர்டிமிஷியா
எக்லிப்டா ஆல்பா, இந்த கரிசலாங்கண்ணின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா? அதெல்லாம் அதான் எக்லிப்டா ஆல்பா. இதெல்லாம் வல்லாரைக்கீரையுடன் சேர்த்து பிரிங்கராஜ் ஆயில், கரிசலாங்கண்ணி எண்ணெய் அப்படின்னு ஒண்ணு தயாரிக்கிறாங்க சரிங்களா? ஏன்னா அது கூந்தலுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், பொடுகுலாம் வராது சரிங்களா? அது வந்து தலைமுடிக்கு வந்து ரொம்ப ஊட்டத்தை கொடுப்பதாக இருக்குன்னு சொல்றாங்க. ஆர்டிமிஷியா எக்லிப்டா ஆல்பா யூஸ்ட் அஸ் hair tonic with Brahmi booty and commonly known as Bringraj oil. ஓகே, பார்க்கலாம். அதனுடைய பைனாமி வந்து கேலண்டரா இங்க பாத்துக்கோ. இது வந்து ஆர்டிமிஷியா, இதான்பா எக்லிப்டா ஆல்பா. இது செடி பாத்துக்கிறீங்களா? எஸ் சார். வயல்வெளிகள்ல கண்டிப்பா இது இருக்கும். கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. இதையும் அதையும் சேர்த்துதான் என்ன பண்றாங்க? ஓகே, இதையும் அதையும் சேர்த்துதான் நமக்கு பிரிங்கராஜ் ஆயில் தயாரிக்கப்படுகிறது. புரியுதா? எஸ் சார். அதுக்கு அடுத்தது சார், பூச்சிக்கொல்லி மருந்துகள் தயாரிப்பிலும் ஆஸ்ட்ரேசி குடும்ப தாவரங்கள் பயன்படுகின்றன. ஓகே, கிரைசாந்திமம் சினரேரிஃபோலியம். ஓகே, அது வந்து என்ன பண்றாங்க, பைரித்திரம் அப்படின்ற ஒரு பெயர்ல ஒரு மருந்து கண்டுபிடிச்சு அது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா கொசுவை விரட்டுவதற்காக சரிங்களா? கொசுவை விரட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடியதுதான் இது. இன்செக்டிசைட் கிரைசாந்திமம் சினரேரிஃபோலியம். அந்த மருந்தோட பேரு பைரித்திரம். புரியுதுங்களா இது? நெக்ஸ்ட் சார், ஃபுட்டாவும் ஒரு சில பிளான்ட் ஆஸ்ட்ரேசியில பயன்படுத்தப்படுகிறது. லாட்டுகா சட்டைவா இங்க இருக்கு பாருங்க, இதான் கீரை. அதே மாதிரி சிகோரியம் இண்டிபஸ் சிக்கரி கலவை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையாமா, அதுதான் இது, அந்த பிளான்ட் தான் இது. புடிலிங் பிளான்ட்ஸை பொறுத்த மட்டும் இல்ல, லாட்டுகா சட்டைவா, லெட்டூஸ் சாலட் அண்ட் சிக்கோரியம் இண்டிபஸ் சிக்கோரி பவுடர், சிக்கரி பவுடர்னு சொல்லுவாங்க. காப்பி கூட மிக்ஸ் பண்றது, அது இந்த தாவரம் பார்த்துக்கோ, ஃபுட் ஈட்டிங் பிளான்ட்ஸ்ல வந்துடும். சார் ரொம்ப முக்கியமானது, ஒரு பெரும் கலை செடி, என்னது? பார்த்தினியம் இஸ்ட்ரோபோரஸ். இதுக்கு இன்னொரு பேர் வந்து கேரட் கிராஸ் அல்லது காங்கிரஸ் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் சார் அப்படின்னா, காங்கிரஸ் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கும் போது அமெரிக்கா வெளிநாடுகள்ல இருந்து கோதுமையானது இறக்குமதி செய்யப்பட்டது இந்தியாவுக்கு சரிங்களா? விபி சிங் நினைக்கிறேன். ஓகே, இறக்குமதி செய்யும் போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த கோதுமையோடு சேர்ந்து இந்த பார்த்தினியம் செடி, இது ஒரு விச செடின்னு சொல்லுவாங்க, எல்லா இடத்துலயும் இருக்கும், எல்லா ஊர்லயும் இருக்கும் சரிங்களா? அதுவும் இந்த சீசன்ல போய் பாருங்க, சூப்பரா வளர்ந்துருக்கும். இதனுடைய விதைகளும் கோதுமை விதைகளோட சேர்ந்து வீட்டோட சேர்ந்து இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இந்தியா முழுமைக்கும் பரவியதாக இதுக்கான வரலாறு இருக்கு. அதனால இதுக்கு பேர் காங்கிரஸ் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. பொதுவா நம்ம என்சிஆர்டில கேரட் கிராஸ்னா இது பேர் தான். கேரட் கிராஸ் ஆல்ரெடி நம்ம பின்னாடி படிப்போம், பாத்துக்கங்க சரியா? பார்த்தினியம் இஸ்டரோபோரஸ். அதுக்கப்புறம் இங்கிலீஷை பாருங்க, பார்த்தினியம் இஸ்டரோபோரஸ், ஒன் ஆஃப் த வீட் காமன்லி கால்டு கேரட் கிராஸ் ஆர் காங்கிரஸ் கிராஸ் சரிங்களா? ரைட். இதோட நமக்கு என்ன முடியுது? ஆஸ்ட்ரேசி முடியுது. ஆஸ்ட்ரேசி குடும்பத்துல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட்? நோ சார். ரெஸ்பான்ஸ் ஒரே ஒரு புள்ள மட்டும் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணோம். மத்தவங்க எல்லாம் அமைதியாவே இருப்பீங்க. டெஸ்ட்ல பார்த்தா நமக்கு தெரியும். ஓகேவா? ரைட்.